இன்று மார்கழி 15ஆம் நாள். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் 15 மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம். இந்த பாசுரத்தில் இரு தோழிகள் பேசிக்கொள்வதைப் போல ஆண்டாள் எழுதியிருக்கிறார். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, ஏலே என் தோழியே இளமை கிளியே, நாங்கெல்லாம் உனக்காக இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கோம், உன்னை எப்படியெல்லாம் அழைச்சிட்டு இருக்கோம், ஆனாலும் நீ தூங்கிட்டே இருக்கியே, சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். அதற்கு அந்த தோழி, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க, நான் வந்துட்டே இருக்கேன் என்று சொல்கிறாள். வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும். உடனே தோழிகள், நல்லா இருக்குமா நீ பேசுறது, நீ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு நாங்கள் கோவப்படுறோன்னு சொல்றியா என்று சிடுசிடுத்தனர். வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. அதற்கு அந்த தோழி, சரி சரி, எனக்கு பேச தெரியல, நீங்கள் தான் ரொம்ப திறமசாலி, நான் தெரியாதவளாவே இருந்துட்டு போகிறேன் என்று பதில் சொல்கிறாள். ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, ஏமா நாங்கள்லாம் முன்னாடியே எழுந்து வந்து உனக்காக காத்திருக்கணும், ஆமாம் அப்படி என்ன சிறப்பு எங்கள்கிட்ட இல்லாத உன்கிட்ட இருக்கு என்று கேட்கிறார்கள். எல்லாரும் போந்தாரோ. அதற்கு அவள், என்னவோ நான் மட்டும்தான் எழுந்துக்காத மாதிரி சொல்றீங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா என்று தோழிகளிடம் கேட்கிறாள். போந்தார் போந்தி எண்ணிக்கொள். அதற்கு அந்த தோழிகள், நீயே வெளியே வந்து இங்கே எத்தனை பேர் இருக்கோன்னு வந்து எண்ணி பார்த்துக்கோ என்று சொல்கிறார்கள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இவளுக்கு சரிக்கு சரி நம்ம பேச முடியாதுன்னு நினச்சிட்டு அவங்க கண்ணனோட பெருமையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வலிமை பொருந்திய குவளையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள். இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். வல்லையின் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும். வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். புண்ணிய காலமான மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து அந்த கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கண்ணன் திருவடிகளே சரணம்.